ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸ் கட்டிங்கும் வந்து பேக் பார்ட் தனியாக, ஃப்ரண்ட் பார்ட் தனியாக தான் வெட்டியிருப்போம். ஆனால் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா வர மாதிரி 4 மடிப்பாக போட்டு வெட்ட போகிறோம். சரிங்களா? இந்த மெத்தடும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதாவது ஷோல்டரில் வந்து ஜாயிண்ட் வராமல் ரெண்டும் வந்து ஒன்றா வரும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் வந்து ஒன்றா வரும். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல தான் இந்த ப்ளவுஸ்னுடைய பேக் சைடு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து 20 இன்ச் இருக்குது. இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், 11 இன்ச் வந்து கரெக்டாக வச்சுட்டு நான் ஏற்கனவே இதில் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 11 இன்ச் வைக்கிறோன்னா இதே அளவு வந்து கடைசி வரைக்கும் மேலே வரைக்குமே வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்லேயும் வந்து 11 இன்ச் அகலம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி இருக்கிற கிளாத் வந்து ஸ்லீவ் வெட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த பீஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே கிளாத்தில் வந்து கிராஸ் வரும் அல்லது வெட்டாக வரும். சரிங்களா? அதுக்காக கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து பேக் சைடு மடித்து ஓட்டுறதுக்காக தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போது சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்திங்கன்னா நெக்கினுடைய சென்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பைப்பிங்ன்றதுனால இந்த இடத்துல வந்து தையலுக்கு சேர்த்து வைக்கல. அதே வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்குறதா இருந்தால் 1/4 இன்ச் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கழுத்து ரவுண்டு இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி பிடிச்சாவே வந்து கரெக்டாக வந்துடும். வளைச்சி பிடிச்சி நாம் வைக்கும்போது தவறாக வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி சரி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெடி அளவை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 20 இன்ச் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம். அதில் பாதி 10 இன்ச். 10 இன்ச்சில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பேக் சைடில் இந்த நெக்கில் இருந்து ஹார்ம்குள் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி மடித்து பிடிங்க. சரிங்களா? அது நேராக மடித்து பிடிக்கணும். கொஞ்சம் கிராஸாக போச்சுன்னா கூட அளவு மாறிடும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் நாம் 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இந்த கழுத்து ரவுண்டு வரைக்கும் கரெக்டாக வருது. சரிங்களா? அதே வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும். அது இல்லை, இது வந்து பைப்பிங் கொடுக்குறதுனால கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ நாம் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதிலிருந்து 1/4 இன்ச் குறைவாக இந்த இடத்துல நாம் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். கீழே வந்து அதாவது கழுத்தினுடைய கீழ்ப்பக்க வளைவில் வந்து 2.5 இன்ச் இருக்குன்னா மேலே வைக்கும்போது 2.25 இன்ச் அகலம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே வந்து கீழே 2.25 இன்ச் இருக்குன்னா மேலே 2 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்து ரவுண்டை வந்து கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு அடுத்ததாக வந்து ஷோல்டர்னுடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. பேக் சைடு டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்லேருந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கரெக்டாக ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், கரெக்டாக புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அது தையலுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு மட்டும் தனியாக வெட்டுறதா இருந்தால் இதில் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு ஹார்ம்குள் ரவுண்டை நாம் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் பேக் பார்ட்டை வெட்டிட்டு அதை வச்சு நாம் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுவோம். அப்படி இல்லாமல் இப்போ ஸ்கேலை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து மடித்து போட்டுக்கோங்க. நாம் வந்து பேக் பார்ட்டை தனியாக வெட்ட போகிறதில்ல, பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயிண்ட்டாக வர மாதிரி வெட்ட போகிறோம். 4 மடிப்பாக போட்டு வெட்ட போகிறோம். 4 மடிப்பு கட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு புரியாமலே ஒரு சிலர் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இப்போது பேக் பார்ட்டில் 2 மடிப்பு வந்துடுச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 மடிப்பு வந்துடுச்சு. இதுதான் வந்து டோட்டலாக வந்து 4 மடிப்பாக இருக்குது. அதை தான் வந்து 4 மடிப்பை போட்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது பேக் பார்ட்டில் வந்து கீழே 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நேரில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு ஹூக் பட்டியை எடுத்துக்கோங்க. இப்போது ஹைட்டை வந்து ஒரு டைம் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பார்ட் தனியாக வெட்டுறதா இருந்தால் நம்ம மார்க்கில் வெட்டிப்போம். இப்போ ஸ்கேல் வச்சு மடிக்கும் போது ஒரு சிலருக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஹைட்டை வந்து ஒரு டைம் மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. தையலுக்கு வந்து மேலே 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வச்சுக்கலாம்.
ஓகே. இப்போ ஹூக் பட்டி வச்சுக்கோங்க. ஹூக் பட்டி நீங்கள் வைக்கும்போது இப்போ நான் ஹூக் கட்டியிருக்கிற பட்டி வைக்கிறேன். ஆனால் சரியான மெஷர்மெண்ட்டில் வைக்கிறேன். இவங்க வந்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் சரியான மெஷர்மெண்ட்டில் நான் வச்சுருக்கேன். அதாவது கார்னரில் வச்சு நான் ரவுண்டை வந்து மார்க் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து சரியான அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ஷோல்டரில் லூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு உள்ளே தள்ளி வச்சு தான் இந்த மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ கழுத்து ரவுண்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பைப்பிங் கொடுக்கறதுன்றதுனால கரெக்டாக ரெடி அளவில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்னுடைய அகலத்தை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா? அது 2.25 இன்ச்சு. அதில் வந்து ஒரு பாயிண்ட் உள்ளே அடக்கி தான் நான் வச்சுருக்கேன். பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி தான். கீழே வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கோன்னா மேலே வந்து 2.25 இன்ச் வைக்கணும். அதுலேயும் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே குறைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போது ஷோல்டர்னுடைய இந்த அகலத்தை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பைப்பிங்ன்றதுனால கரெக்டாக அந்த மார்க்லேயே வச்சுக்கோங்க. மார்க்லேயே வச்சுட்டு சைடு தையலுக்கு அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சைடு ஜாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வைங்க. கீழே நாம் தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பட்டி ஜாயிண்ட் இருக்குது. அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழே வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க. மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஹார்ம்கூல் சைடில் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த ஹைட்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர்னுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க்கும் வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? அதை வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் சும்மா ரஃபாக போட்டு காட்டுறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு விட்டுட்டு இப்போ ஹார்ம்கூல் சைடை வந்து நாம் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் வைக்கணும். ஓகே. அந்த 1.5 இன்ச் மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை வந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச் மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிக்கோங்க. சைடு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணும்போது ஆம்கூல் ஜாயிண்ட்டுக்கு அதாவது சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டோம். பட்டி ஜாயிண்ட்டுக்கு நம்ம 1/4 இன்ச் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 1/4 இன்ச் விட்டுக்கலாம். 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுவோன்னா 1/2 இன்ச் விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணும்போதும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழே 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் சென்டரில் ஒரு டாட் வரும், அந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சும். சரிங்களா? டோட்டலாக வந்து 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டுக்கு நேராக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த நேரில் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த சென்டர் மார்க் வந்து நம்ம பண்ணிட்டோம். அதாவது இந்த சென்டர் டாட்டுக்கான மார்க்கை வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் தனியாக நம்ம கட்டிங் பண்ணுற வீடியோவில் இன்னும் 1 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். அது வந்து நான் இதில் பண்ணல. சரிங்களா? இந்த லென்த்தில் வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்னுடைய சென்டர் பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சரியான மெஷர்மெண்ட். அப்படி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்னையும் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுபடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போது ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வதாக பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க் தான் வந்து சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த டாட்டுக்கான சென்டர் பாயிண்ட்டு. அதில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வி ஷேப்பில் நம்ம வருது. சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து வி ஷேப்பில் வருது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும்போது நீங்கள் சைடில் வைக்கிற மெஷர்மெண்ட் வந்து கிராஸாக வச்சு மார்க் பண்ணணும். அது வந்து ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சில வீடியோவில் கிராஸாக வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து சைடு ஜாயிண்ட் சைடு வந்து அந்த பட்டி மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் நேராக வச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரிங்களா? அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் வந்து வி ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணும்போது சைடில் பட்டிக்காக கொடுப்போம் பாருங்கள், அதாவது சைடு ஜாயிண்ட் சைடு இந்த சைடில் வந்து பட்டிக்காக நாம் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணுவோம். கிராஸாக வச்சு மார்க் பண்ணும்போது மேலே வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் விட்டு மார்க் பண்ணிவிட்டு வெட்டுவோம். கிராஸாக வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். லென்த் வந்து சைடில் அதிகமாக வரும். ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமாக வரும் லென்த்துன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது வந்து கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வளைக்கும் போது தான், அதாவது கஃப் ஷேப் வந்து ரவுண்டாக வெட்டும்போது அந்த மிஸ்டேக் வரும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வெட்டும்போது அந்த மிஸ்டேக் வந்து வராது. ஓகேங்களா? அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
எல்லா கட்டிங்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரிங்களா? அத வந்து எல்லாத்தையும் வந்து ஒண்ணா சேர்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு கட்டிங்க்கான தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வீடியோவுல வந்து குடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு கட்டிங் பண்ணும்போதும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறனோ, அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோவையும் இன்னொரு வீடியோவையும் தூக்கி போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து சரியா வெட்ட முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ எல்லா அளவுகளையும் வந்து கரெக்ட்டா வெட்டிக்கோங்க. இந்த ஆர்ம்ஹோல் சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணத விட மேல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கேன். சரிங்களா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட்ல தான் நம்ம வச்ச மெஷர்மென்ட் வரணும். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குறைஞ்சு வரணும். அதுக்காக நான் அந்த மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டியிருக்கேன். இப்போ கழுத்து ரவுண்டையும் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ மேலே ஷோல்டரில் வந்து அறுக்காத்து போட்டு விட்டுருப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து அறுக்காத்து போட்டு விட்டுருப்பேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த அறுக்காத்துக்கு நேராக வந்து மடித்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து நம்ம ஜாயிண்ட்டாக வந்து வெட்டியிருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஹார்ம்குள் ரவுண்டை மட்டும் வந்து தனியாக எடுத்து அதில் வந்து அந்த 1/2 இன்ச் கேப் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த கேஃபை வந்து கட் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃபாக வந்து ஒரு டைம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே பண்ண மார்க் வந்து தெளிவாக தான் தெரியுது. மறுபடியும் வந்து ஒரு டைம் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ரவுண்டில் கரெக்டாக வந்து நம்ம வெட்டும்போது வந்து அந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருக்கோம். பேக் பார்ட்டும் சேர்ந்து வரதுனால இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து போட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. ஓகே. ஓகே. ஃப்ரண்ட் டாட் எல்லாம் வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ பட்டிக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே நம்ம வெட்டிட்டு விட்டுருக்கோம் பாருங்கள். சைடில் வந்து ஸ்லீவுக்கு விட்டுருக்கோம். அதில் ஸ்லீவை வெட்டிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ளவுஸில் வந்து பத்தாமல் போகும். சரிங்களா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும்போது, அதாவது கிளாத் வந்து பத்தாமல் போகும்போது, இப்போ இந்த மாதிரி ஹார்ம்ஹோல் சைடில் வெட்டுற பீஸையும் கழுத்து ரவுண்டில் வெட்டுற பீஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே. இப்போ ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து இதில் வச்சு பார்த்துட்டு, அதில் இருந்து மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறதில்ல. ஸ்லீவ் கட்டிங் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்னுடைய சரியான துல்லியமான மெஷர்மெண்ட், அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், சின்னதாக ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 வீடியோவுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.